மாரிச்சாமி, இதற்கு முன்பு இது போன்ற சம்பவங்கள்ல இது மாதிரியான மரண தண்டனைகள்லாம் வழங்கப்படலாம். ஆனால் இந்த சம்பவத்தில் 4 பேருக்கு மரண தண்டனையானது வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் இது குறிப்பாக கவனிக்க வேண்டி இருக்கிறது. என்ன மாதிரியான வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது? மரண தண்டனை எதனால மரண தண்டனை நம்ம எடுத்துக்கலாம்? இந்த வழக்கோட அந்த ஃபுல் ஹிஸ்டரியை பார்த்தோம்னாலே, அதாவது இந்த வழக்கு முதலா அவங்க அந்த அடிச்சுட்டாங்க, அடிச்சு 2 பேர் இறந்துட்டாங்க. அந்த இறப்பு போலீஸ் காவல்ல தான் நடைபெற்றது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச், உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உடனடியா அதை இதுல சுயமோட்டோவா அந்த கேஸை எடுத்துடுறாங்க. எடுத்து இதுல என்ன நடந்துச்சுன்னு உடனடியா பாருங்க. இந்த வழக்கை நாங்க அதுல இருந்து தொடர்ச்சியா கண்காணிச்சுட்டு தான் வர்றாங்க. அவங்களே ஒரு நீதிபதி போட்டு அங்க போய் விசாரிக்கிறது எல்லாமே பண்ணாங்க. அவங்க ஏற்கனவே மெஜிஸ்ட்ரேட் விசாரணையில இருந்த நீதிபதியையும் நேர கோர்ட்டுக்கே வர சொல்லி இதெல்லாம் விசாரிச்சாங்க. அப்பப்பதான் அதுலதான் இதுல போலீஸ்காரங்களே நேரடியா சொன்னாங்க. இந்த போலீஸ இந்த அக்யூஸ்ட கூப்பிட்டு வரும்போதே ரொம்ப உடல்நிலை சரியில்லாம வந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுதான் இவங்களுக்கு நேரில் பார்த்த சாட்சி இல்லாட்டினாலும் இப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக தீர்ப்பு அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 12 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 12-13 நாட்கள் ஆனாலும் இதை ஹைகோர்ட் ஜட்ஜஸோட ஆலோசனை, மற்ற இவங்களுக்கு தெரிந்த அந்த நீதிபதிகளின் ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு இந்த தீர்ப்பு இது இந்த வழக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த வழக்கை இதுக்கப்புறம் யாரும் இந்த வழக்கை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிறணும். யாரும் இந்த வழக்கை பத்தி எது தெரியல, இந்த வழக்கு சும்மா சாதாரணமா போட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த ஜட்ஜஸ் இப்ப இன்னைக்கே காலையில இருந்து அந்த கோர்ட்ல வேற எந்த வழக்குகளுமே நடக்காத வண்ணம் ஃபுல்லா பாதுகாப்பு, மதுரை மாவட்ட நீதிமன்றம் முழுவதுமே பாதுகாப்பு. இப்படி இருந்த சூழ்நிலையிலேயும் அந்த கோர்ட்டை பொறுத்தவரையிலுமே எந்த வழக்குகளுமே இன்னைக்கு எல்லா வழக்குகளும் தள்ளி வைக்கப்பட்டிருந்துச்சு. காலையில இருந்து அவங்க இது பண்றதுக்கு அந்த எல்லா காப்பீஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு கரெக்டா தண்டனை விவரங்கள் அறிவிச்ச உடனே அவங்களை சிறைக்கு கூட்டு போற மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சு இந்த தண்டனை விவரங்கள்ல பல ஆலோசனைகள் செஞ்சிருக்காங்க. அது போக புதுமையான ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் மதுரை மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர்கள்ட்ட விசாரிச்சாலே சொல்றாங்க, இந்த வழக்கு மாதிரி இவங்க மத்திய மாநில அரசுகள்கிட்ட அறிக்கை வாங்குறது அந்த மாதிரிலாம் இதுவரை செஞ்சது இல்ல. ஜட்ஜஸ் என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதை செய்வாங்க. ஆனா இதுல மத்திய அரசு மாநில அரசு இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய இதா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை கொடுத்துருக்காங்க. இதை கொடுக்குறாங்க. ஏன்னா மரண தண்டனைன்றது ஜனாதிபதி வரைக்குமான கருணை மனுவுக்குலாம் போகக்கூடிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பின் நகல் அது வரைக்கும் தான் போகும். இந்த தீர்ப்பை யார் போட்டது, இந்த தீர்ப்பு என்ன இவ்வளவுதான் போட்டிருக்காங்கன்னு எதுவும் சொல்லிடக்கூடாது, இந்த தீர்ப்பில் குறை கண்டு விடக்கூடாது என்பதற்காக இவ்வளவு அதிகமான ஆலோசனைகளை எல்லாம் பெற்று இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு அக்யூஸ்டுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்டரி சொல்லிதான் இந்த தீர்ப்பை வாசிக்கிறாங்க. அதனாலதான் அது போக இப்ப தற்சமயமா அவர் சொல்லியிருக்கிறது 9 பேருக்கும் சாகுமுறை தூக்கு தண்டனை. அந்த 4 பேருக்கு முதல் சொல்லிட்டு அடுத்து 9 பேருக்கும் சாகுமுறை தூக்கு தண்டனை. அது போக அபராதங்கள் மட்டும் வேறுபடும், அது ஆர்டர் காப்பியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 பேருக்கும் சாகுமுறை தூக்கு தண்டனை. தூக்கு தண்டனையிலேயே பல விதங்களா கொடுப்பாங்க, அதுல சாகுமுறை தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. கொடுத்து இதுல அபராதங்கள் மட்டும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.